Hi students. Two blocks capital A and capital B of masses 3m and m respectively are connected by a massless and inextensible string. Okay, so two masses 3m 2m are connected by an inextensible string, massless string. சரியா? The whole system is suspended by a massless spring as shown in figure. The magnitudes of acceleration of capital A and capital B immediately after the string is cut are respectively. So in the spring இந்த ஸ்ட்ரிங்கை கட் பண்ண அப்புறம் ஆக்சிலரேஷன் ஆஃப் பிளாக் ஏ வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆக்சிலரேஷன் ஆஃப் பிளாக் பி வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ 4 ஆப்ஷன் தந்திருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இனிஷியலி. ஸோ மேலே நமக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா டோட்டலாக 2 பிளாக், ஏ பிளாக் வந்து 3 மாஸு 3m மாஸ், பி பிளாக் வந்து m மாஸு. ஸோ இங்கே வந்து இதில் வந்து ஒரு ஸ்ப்ரிங் இருக்கு. ஓகே, ஸோ இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இனிஷியலி த சிஸ்டம் இஸ், மேலே நமக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா ஸ்ப்ரிங் இருந்துச்சு. ஓகே, ஸோ ஸ்ப்ரிங்கோட ஃபோர்ஸ் எஃப் வந்து என்ன அப்படின்னா k இன்டு எக்ஸ். ஸோ கேங்கிறது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட், எக்ஸுங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த ஸ்ப்ரிங். ஸோ அந்த ஸ்ப்ரிங் வந்து வெயிட் வரும்போது எலாங்னேட் ஆகும். ஸோ சரியா, அது அப்படி அதனால வரக்கூடிய எலாங்னேஷன் ஆஃப் ஸ்ப்ரிங், அது எலாங்னேட் ஆகும்போது வரக்கூடிய ஸ்ப்ரிங் ஓட லென்த் வந்து தான் எக்ஸு. ஓகே, ஸோ வெயிட் அதில் ஜாயின் பண்ணும்போது அந்த ஸ்ப்ரிங்கோட நீளம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, எக்ஸ்டெண்ட் ஆகும் ஸ்ப்ரிங். சரியா? ஓகே, கேங்கிறது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ இப்போது இனிஷியலி சிஸ்டம் இஸ் இன் எக்விலிபிரியம் அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ டோட்டல் மாஸ், முதல்ல மாஸ் வந்து 3m + m. ஸோ இது ரெண்டையும், இந்த 3m m இது ரெண்டையும் ஒரே மாஸாக, சிங்கிள் மாஸாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம் இந்த ஸ்ப்ரிங்குக்கு கீழே. ஓகே, ஸோ இந்த ஸ்ப்ரிங்குக்கு கீழே இருக்கக்கூடிய m 3m ரெண்டையும் சேர்த்தா 4m மாஸ். ஸோ ஸ்ப்ரிங்கோட ஃபோர்ஸ் வந்து kx. ஓகே, ஸோ இப்போது இனிஷியலி த சிஸ்டம் இஸ் இன் equilibrium. ஸோ அப்போ அப்வர்டு ஃபோர்ஸ் வந்து kx, டவுன்வர்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து மாஸ் இன்டு கிராவிட்டி. ஸோ மாஸ் வந்து 3m + m வந்து 4m இன்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து g. ஸோ 4m இன்டு g. ஓகே, மேலே அப்வர்டு ஃபோர்ஸ் வந்து kx. ஸோ பிஃபோர் கட்டிங் த ஸ்ட்ரிங்கை நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி டோட்டல் வெயிட் வந்து 3m + m. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 4m. அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு 3 ஃபார்முலா. ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன், ஃபோர்ஸ் டியூ டு வெயிட், அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு m இன்டு g, ஃபோர்ஸ் டியூ டு ஸ்ப்ரிங்னால் வரக்கூடிய ஃபோர்ஸ் வந்து kx. ஓகே, ஸோ இங்கே ஃபோர்ஸ் அப்வர்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டவுன்வர்ட். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம equilibrium அப்படின்னு கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்வர்டு ஃபோர்ஸ் வந்து kx, டவுன்வர்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து 4mg. ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவல். அப்போ இனிஷியலி எக்விலிபிரியம் கண்டிஷனில் F upward is equal to F downward. ஸோ upward மேலே இருந்தது வந்து ஸ்ப்ரிங், அதனால் ஃபோர்ஸ் டியூ டு ஸ்ப்ரிங். டவுன்வர்டு வந்து வெயிட் 4mgனால் வரக்கூடிய வெயிட். ஸோ ஸ்ப்ரிங்கோட ஃபோர்ஸ் வந்து kx, வெயிட்னால் வரக்கூடிய ஃபோர்ஸ் வந்து 4 × mg. ஓகே, இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். தென் நெக்ஸ்ட்டு when the spring is cut, நம்ம இந்த ஸ்ப்ரிங்கை கட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஓகே, when the string is, ஸ்ப்ரிங் கிடையாது,
when the string string okay இந்த ஸ்ட்ரிங்கை கட் பண்ணும்போது கட் பண்ண அப்புறம் ஓகே ஸ்ட்ரிங்கை கட் பண்ணுறோம் ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை இந்த மாதிரி கட் பண்ணும்போது என்ன ஆயிரும் இந்த ஸ்ப்ரிங் வந்து மேலே போயிடும் ஓகே வெயிட் கம்மியாகும் ஸோ ஸ்ப்ரிங்கோட லென்த் வந்து இப்போ டிக்ரீஸ் ஆகும் ஓகே ஸோ கட்டிங் த பிளைன் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இது தனியாக வந்துடும் ஓகே இந்த பிளாக் வந்து தனியாக வந்துடும் இது வந்து இந்த வெயிட்டு குறையிறனால ஒரு எம் மாஸ் வந்து குறையுது ஏன்னா இதை கட் பண்ணுறோம் கட் பண்ணும்போது இந்த மாஸ் வந்து கீழே தனியாக வந்துடும் ஸோ ஸ்ப்ரிங்க்கு வந்து இங்கே வெயிட்டு குறையினால ஸ்ப்ரிங் வந்து கொஞ்சம் மேலே போயிடும் ஓகே ஸோ இதான் ஆக்சுவலாக நடக்கும் இப்போ இது ரெண்டு மாஸ் தனித்தனி மாஸாக வந்துடும் ஸோ எம்ங்கிற மாசு தனியாக வருது முதல்ல இதை பார்ப்போம் ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் பி ஆஃப் மாஸ் எம் சரியா எம் மாஸ் வந்து இப்போ நம்ம ஸ்ட்ரிங்கை கட் பண்ணி விட்டுட்டோம் ஸோ இப்போ எம் மட்டும் தனியாக வருது ஓகே ஸோ இந்த எம் வந்து ஒரு டவுன்வேர்டு ஃபோர்ஸ் எம்ஜினால அப்படியே கீழே வந்துடுது ஓகே ஸோ இப்போது ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது ஃபோர்ஸ் ஆன் பி வந்து டியூ டு வெயிட்னால வரக்கூடியது ஓகே எஃப்பி இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டியூ டு வெயிட் ஓகே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஸோ எஃபியோட வேல்யூ மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் ஸோ பிங்கிறனால மாஸ் இன்டு ஏபி இஸ் ஈக்குவல் டு எம்ஜி ஸோ இந்த எம்மும் இந்த எம்மும் கேன்சல் ஆயிரும் இந்த எம் ரெண்டும் கேன்சல் ஆயிரும் கேன்சல் ஆனதுக்கப்புறமா ஏபி இஸ் ஈக்குவல் டு ஜி ஆக்சிலரேஷன் ஆஃப் பி ஆக்சிலரேஷன் கட் பண்ண அப்புறம் ஸ்ட்ரிங்கை கட் பண்ண அப்புறம் பிளாக்கோட ஆக்சிலரேஷன் வந்து பி பிளாக்கோட ஆக்சிலரேஷன் வந்து ஜி ஓகே ஸோ இப்போது ஸ்ட்ரிங்கை கட் பண்ண அப்புறமா ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் 3m மாஸ் வந்து இந்த மாதிரி வரும் ஸ்ட்ரிங்கை நம்ம கட் பண்ணிட்டோம் ஸோ ஸ்ட்ரிங்கை கட் பண்ண அப்புறம் 3m மாஸ் மட்டும் தனியாக இருக்கும் ஸ்ப்ரிங் வந்து கொஞ்சம் மேலே ரைஸ் ஆகும் மேலே போகும் ஓகே வெயிட் கம்மியாகிறதுனால ஸோ ஆக்சிலரேஷன் வந்து மேலே வரும் ஓகே ஸோ மேலே ஸோ இது வந்து இந்த இடம் ஸ்ப்ரிங்கோட ஃபோர்ஸ் kx is equal to 4mg ஓகே ஸோ டவுன்வேர்டு ஃபோர்ஸ் வந்து வெயிட்னால வரக்கூடிய ஃபோர்ஸ் வந்து கீழே இருக்கக்கூடியது வந்து 3mg ஏன்னா நமக்கு இங்கே 3 மாஸ் இருக்குது ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து கீழே டவுன்வேர்டு ஆக்ட் ஆகக்கூடியது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஓகே ஃபோர்ஸ் டியூ டு கிராவிடேஷன் ஆர் ஃபோர்ஸ் டியூ டு வெயிட் ஓகே ஸோ வெயிட்னால வரக்கூடியது 3mg மேலே ஸ்ப்ரிங் இருக்குது அதனால ஸ்ப்ரிங் வந்து kx ஓட வேல்யூ 4mg ஓகே ஸோ இப்போது இது ரெண்டத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது ஏன்னா ஸ்ப்ரிங் வந்து மேலே போயிடுது ஓகே அந்த வெயிட் வந்து ஆக்சிலரேஷன் வந்து ஓட டைரக்ஷன் வந்து மேலே இருக்குது ஸோ மேலே உள்ள ஃபோர்ஸ் மைனஸ் கீழே உள்ள ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் டைம்ஸ் ஆஃப் ஆக்சிலரேஷன் ஸோ நெட் ஃபோர்ஸ் F net is equal to mass into acceleration இதான் ஃபார்முலா ஸோ ஆக்சிலரேஷன் எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா அப்வர்ட் டைரக்ஷன் ஸோ அப்வர்ட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் கிரேட்டர் ஓகே ஸோ அப்வர்ட் டைரக்ஷனில் வரக்கூடிய ஃபோர்ஸ் வந்து கிரேட்டர் ஸோ kx வந்து mg ஸோ இங்கே நெட் ஃபோர்ஸ் வந்து 4mg மைனஸ் 3mg ஓகே ஆர் FA equal to force on block A is equal to kx minus 3mg FA equal to mass times of acceleration force is equal to mass times of acceleration so mass oda value 3m into acceleration on the ag so மேல உள்ள force வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் so kx minus 3mg kx oda value 4mg so 3m into a acceleration of a block is equal to 4mg minus 3mg is equal to mg so இந்த m cancel ஆயிரும் so 3 into acceleration of a is equal to g so acceleration of a is equal to g by 3 okay so acceleration of a equal to g by 3 acceleration of b equal to g okay so answer g by 3 comma
So answer G by 3 comma G. So second option. Okay.